மணி ஆட்டையை போட்டு ஒரு பெரிய அமௌண்ட் அடிக்கலான்னு பார்த்தா நாய் கண்ட இடத்துல வாய் வைக்கிற மாதிரி ஜமீனு இதெல்லாம் வாய வச்சிருக்கிறானே. பழையபடி கடனை உடனே வாங்கி காலத்தை ஓட்ட வேண்டியதுதான். சிக்கன் குருமா ரெடி, ரசம் வச்சா லஞ்ச் ஓவர். எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நஜ சமையல்காரனாவே மாறிட்டாங்க. ஏன் பாஸ் டல்லா இருக்கீங்க? மூஞ்சிக்கு பவுடர் அடிக்கல. டேய் கட்டி கருப்புறம் மூக்கா, போட்டோ கிடைக்கல, சொத்துல பங்கும் இல்ல, கூட வந்தவனே காணோம். இத பத்தின கவலை கொஞ்சமாவது இருக்காடா உனக்கு? போட்டோ கிடைக்கலன்னா என்ன பாஸ், சொத்துல நிச்சயமா உங்களுக்கு ஷேர் கிடைக்கும். ஆனா அதுக்கு நான் சொல்றதெல்லாம் நீங்க கேட்கணும். டேய் உன் நசுங்கி போன வாயை வச்சு நீ தானே நல்ல வார்த்தை சொல்லியிருக்க. எப்படிரா பாஸ் இந்த வீட்டுல சும்மா ஹைட்டா கோழுகள்னு குத்துற மாதிரி கும்முன்னு இருக்காளே மாயா, அவளை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சொத்து கிடைக்கும். ஏண்டா கல்யாணம் பண்ற விஷயத்தையே ஏதோ காமசூத்திரா பட கதை மாதிரியே சொல்றியே. சிக்காலேடா. சாரி பாஸ், கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டேன். ஐடியா எப்படியே? ஐடியா சூப்பரா தான் இருக்கு. ஆனா நான் பழைய சோறு, அவ ஃபாரின் பர்கரு, ரெண்டும் மிக்ஸ் ஆக மாட்டா. யானையோட பழம் யானைக்கு தெரியாது பாஸ். அப்போ பூனைக்கு தெரியுமா? அது இல்ல பாஸ், இந்த வீட்லயே அவ கலருக்கும் ஹைட்டுக்கும் பர்சனாலிட்டிக்கும் சூட்டபிளான ஆள் நீங்க தான். கண்டிப்பா செட் ஆகும் பாஸ். பார்த்து ஜோடி பொருத்தம் பிரமாதம். தெரியும்டா, அவ ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும் கலருக்கும் இந்த வீட்டுல இருக்க ஒரே பர்சனாலிட்டான ஆளு நான் தான். நான் உங்களை சொல்ல அங்க பாருங்க. யாரா அவன்? அண்டர்டேக்கருக்கு அண்ணன் மாதிரி இருக்கிறான். ஏய் பால்சாமி, டயர்டா இருக்கு, போய் காஃபி கொண்டு வா. நீங்க வாங்க. சமையல்காரனா? சாப்பிட என்ன இருக்கு? குஷ்பு இட்லி இருக்கு, சாப்பிடுறியா? நீ யாரு, சொந்தக்காரா? இல்ல, அவங்க கார். ஏன் இங்கே நின்னுட்டீங்க? உள்ள வாங்க மாப்பிள்ள. ஏன் முதலாளி மாப்பிள்ளையா? சொந்த மாப்பிள்ள இல்லப்பா, சொந்தத்துல மாப்பிள்ள. நம்ம மாதவியோட ஓ, அண்ணன். நானே மாயாக்கு ஃபிக்ஸ் பண்ண மாப்பிள்ளையோ நினைச்சிட்டேன். யோசனை நல்லா இருக்க. அவங்க ரெண்டு பேருக்குள்ள கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா பேசி முடிச்சிட வேண்டியது. ஐயோ பால்சாமி, வாயில வசம்ப வச்சு தேய்க்க வாயை முடிட்டு சும்மா இருக்க மாட்டியா? பேசாம போற எங்க அண்ணனே உசுப்பேத்தி விட்டுட்டு இருக்கற உன்ன. இப்ப ஏமா சைலன்சர்ல ஓட்ட ஊந்த மாதிரி ஓவரா சவுண்ட் கொடுக்குற? பின்ன என்னயா, என் பையனுக்கு எங்க அண்ணன் பொண்ணை கட்டி கொடுக்கலன்னு ஆசையா இருந்தேன். அந்த ஆசையில ஆசிட்ட ஊத்திட்டியா? இப்ப நான் எப்படி கட்டி கொடுப்பேன்? இதோ இவனை தக்காளி சாதம் செஞ்சு தர சொல்றேன், அதை கட்டி கொடுமா. அட போமா. பாஸ் போட்டி அதிகமாயிடுச்சு. நெட்டையா ஒருத்தன் குட்டையா ஒருத்தன், என்ன பண்ண போறீங்க? நெட்டையா வந்தாலும் குட்டையா வந்தாலும் அந்த வெடக்கோழி. ஆமா, ஏன் கேக்குறீங்க? அவன் வக்கீல் இல்ல, அக்யூஸ்ட். அவன் அடிச்சது 5,000 பேர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. போட்டியில நெட்டையா அவுட்ரா. அப்போ குட்டையன் அவன்லாம் எனக்கு காம்படிஷனே கிடையாதுடா. நீங்க சொல்ற மாதிரியான ஆளு அவர் இல்ல. அதை நாங்க பாத்துக்கிறோம். வர சொல்லுங்க, ஸ்டேஷன் கூட்டு போய் விசாரிக்கணும். ஸ்டேஷனா? அவர் வீட்ல இல்ல. இன்ஸ்பெக்டர் ஒரு நிமிஷம். என்ன இன்ஸ்பெக்டர், அவ்வளோ பெரிய அக்யூஸ்ட பிடிக்க கும்பலா வராம தள்ளு வண்டி கடையில் மாமூல் வாங்க வரா மாதிரி தனியா வந்திருக்கீங்க. பட் டோன்ட் வரி, நீங்க கேட்குற ஆள் உள்ளதா இருக்கா, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். கமான். வக்கீல் சார், மாயம்மா இடுப்பு கொஞ்சம் சுளுக்கிருச்சா, உங்களை கொஞ்சம் அவசரமா கூப்பிட்டாங்க. உருவி விடுறதுக்கு எவ்வளோ வேகமாக வரான் பார்த்தியா? வாங்க சார், வாங்க. என்ன மாட்டினியா இன்ஸ்பெக்டர்? இவனை கூட்டின்னு போய் தலைகீழ தொங்க விட்டு தண்ணி ஊற்றி அடிப்பீங்களோ இல்லை தரையில் படுக்க வச்சு ராவா அடிப்பீங்களோ? அதுக்கு முன்னாடி என் கண் எதிர்க்க 2 அடி அடிச்சு கூட்டின்னு போங்க சார். யார் மாப்பிள்ள? அதுல இவ்வளவு காண்டா இருக்கா? மாப்பிள்ளையா? என்ன வரவெல்லாம் இவனை மாப்பிள்ளைன்றானுங்க? என் ஃப்ரெண்டு தான். இப்படியே மிரட்டுறது? நான் பயந்தே போயிட்டேன். ஆமா, நீங்க எந்த ஊர்ல? டிரான்ஸ்ஃபர் ஆகி 2 மாசம் ஆச்சு. கோவில் ஃபங்க்ஷன்ல நீ ஜீப்ல ஏறத பார்த்தேன். டேய், நீ என்ன பார்த்துட்டு இருக்க? போய் டீ கொண்டு வா. சமயக்காரன் மேல ஒரு கண்ணை வை. உன்னை கவுக்கிறதுலே குறியா இருக்கான். இன்னொரு கண்ணை அந்த பொண்ணு மேல வை. உன்னை பத்தி என்ன சொல்ல விட்டு கொடுக்காம பேசுற? என்ன நடக்குது? நீ வேற. யோ பால்சாமி, நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், ஒரு முறைப்பாவே இருக்கியே. உனக்கு எனக்கு என்னையா பிரச்சனை? பின்ன நம்ம எடுத்து வச்ச சட்டைக்கு இன்னொருத்தன் பில்லு போட்டா எப்படி இருக்கும்? புரியலையே. நீ நினைக்கிற மாதிரி நான் இந்த வீட்டு வேலைக்காரன் இல்லப்பா. ஒரு விதத்துல இந்த அரண்மனையோட சொந்தக்காரன். மாயாவை கரெக்ட் பண்ணாதான் என் கடன்லாம் அடைக்கும். கரெக்ட் பண்ண வேண்டியதானே? என்னப்பா இவ்வளவு ஈஸியா சொல்லிட்ட? லோக்கல் மாடலா இருந்தா பர்ஃபி பால்கோவா வாங்கி கொடுத்து கரெக்ட் பண்ணலாம். இவ அல்ட்ரா மாடலா இருக்கா, எப்படி கிட்ட நெருங்குறதுனே தெரியலையே. பாலு, உலகத்துல இருக்கிற எல்லா பொண்ணுக்கும் ஒரு வீக் பாயிண்ட் இருக்கும், அதை வச்சு மடக்கிடு. நீ வக்கீலு, உனக்கு எல்லா பாயிண்ட்டும் தெரியும். நமக்கு அப்படியா? ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுக்கறது பாயிண்ட் தானே? வா. பாயிண்ட் ரொம்ப வீக்கா இருக்கே. ப்ரூவ்டு ஃபார்முலா படி பொண்ணுங்களுக்கு எல்லாம் கருப்பாம்பூச்சினா பயம்பா. மாயா உள்ள குளிச்சுட்டு இருக்கா. இந்த கருப்பாம்பூச்சி தூக்கி உள்ள போடு, பயத்துல அலறி அடிச்சு வெளியில் ஓடி வருவா. எதில் நிக்கிற உண்மையில மோதி கீழே விழ பாடி டச் ஆகும், பாயிண்ட் ஒர்க் அவுட் ஆயிடும்.
சூப்பர் ஐடியா. ஆனா நீ தான் கொடுத்தன்னு வெளியே சொல்லிட மாட்டியே. சேச்சே. டேய் என்ன பண்ற? கட்டி உருளும் போது சேஃப்டியா உருளணும்ல, அதான் கட்டில அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். குளிச்சு முடிச்சிட்டு போறா. சீக்கிரமா போடு. கோ. என்ன நீ கட்டி பிடிக்க போறியா? இல்ல. அப்புறம் உனக்கு இவ்வளவு ஆர்வம்? போ போயிடு. நில்லுப்பா. என்னப்பா அவ துண்டோட வெளியே ஓடி வருவான்னு பார்த்தா இது துண்டக்கான துணி ஓடி வந்துருச்சு. வா பிடிக்கலாம். அச்சோ 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 சில்வர் பேப்பர்ல சுத்தின தந்தூரி சிக்கன் மாதிரி இருக்காளே, இவன் மட்டும் எனக்கு கிடைச்சிட்டா நான் உனக்கு கோவில் கட்டி கும்பிடுறேன்ப்பா. சரி நீ கருப்பாம்பூச்சி தேடு, நான் அந்த பொண்ணை பார்க்கறேன். நீ பாக்குறியா? இல்லப்பா எங்க கரெக்டா போறணும் நான் பார்த்து சொன்னா தானே தெரியும். அதான் சொல்றேன் தேடு. அடச்சே, கொஞ்சம் மிஸ். ஷட்டர் க்ளோஸ் பண்ணிட்டால. நீ பார்க்கலையா? அப்போ நீ பாத்தியா? காது குறைஞ்சதுக்கு அப்புறம் பட்சம் தூக்கி போட்டுக்கணும். காதுலேயே சொரின்னு சுத்தந்து ஏன் தப்பு தான். ஐடியா கொடுத்தோன்னே உன்னை அறுத்து விட்டுருக்கணும். கூட வச்சிருந்தேன் பத்தியா? யோ போயா நீ போயா. இல்ல தனியா. என்ன தனியா? நானே காஷ்மீரில் குண்டா போட போகிற கும்பலா போகிறதுக்கு கரப்பாம்பூச்சி தானே, நான் தனியாக போட்டுக்கிறேன். நீ போ. துணைக்கு போயிடு, தயவு செஞ்சு போயிடு. சரி. நீங்க என்ன பண்றீங்க? ஐயோ ஏங்க கீழே இறங்குங்க. நீங்க தாங்க மேல இருக்கீங்க. என்னடா ஆகுது? அம்மா நல்ல வெயிட்டுங்க. அது கொடுங்க. சாரிங்க இந்தாங்க. ஜெய். ஏய் ஸ்டாப் இட். காஃபி டீ குடுக்க கண்ட நேரத்துலயே வர்றது. சரி சரி, இங்க பார்த்தத வெளியில சொல்லிட மாட்டேன்ல. பார்த்தது அவன், நான் வெளியே சொல்லக்கூடாதா? இந்த அசிங்கத்துக்கு நான் ஐ விட்னஸா? சொல்ல மாட்டேன். சத்தியமா சொல்லிட மாட்டேன்ல. நம்பிக்கைனா துண்டை ஊத்து கீழே போட்டு தாண்டி சத்தியம் பண்றேன். ஏய் என்ன தனியா நிக்கிற? இங்க ரொம்ப போர் அடிக்குது. ஸ்டோர் ரூம்ல பழைய ஆல்பம்லாம் இருக்குன்னு சொன்னாங்க, அதான் எடுக்கலான்னு வந்தேன். ஆனா எனக்கு உள்ள போறதுக்கு பயமா இருக்கு. ஏமா? பேய்கே இருந்துச்சுன்னா? நாரிற இடத்துல பேயா? வாட் நான்சென்ஸ்யா. அப்போ பேயனா உனக்கு பயமே இல்லையா? பேயா எங்க என் முன்னாடி வர சொல்லு. செவில 2 அப்பா அப்புறம். எனக்கு ரொம்ப நாளா பேய பார்க்கணும் ஆசைதான். பயப்புல பயந்துட்டு நம்ம முன்னாடி வரதே இல்லை. நான்லாம் ஆவியே மூவி கூட்டு போற ஆளு. என்கிட்ட போய் நீங்க வாங்க. கமான் வாங்க வாங்க. இவ்ளோ தைரியசாலியா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. ஏங்க சின்ன வயசுல நான்லாம் சுடுகாட்டில் இருக்கிற சாம்பலை தூந்தாங்க பல்லே வளர்க்குவேன். நெஞ்செலும்பை வச்சு தான் நாக்கே வலிப்பேன். பயந்தவனுக்கு தான் அது எலும்பு கூடு. பயங்காட்டுற எனக்கெல்லாம் வெறும் குருவி கூடு. ஆனா எனக்கு பேய்னா ரொம்ப பயம்பா. மனசுல இருக்க லவ்வை சொல்ல முடியாம அல்பாயுஸ்ல செத்து போற பயந்தாங்கோலி பசங்க தாங்க பேயா வருது. மனசுல இருக்கிறதெல்லாம் சும்மா பட்டு பட்டுன்னு சொல்ற நம்மள மாதிரி தைரியசாலிங்களாம் அதுங்களை பார்த்து பயப்படலாமா? அப்ப உங்க லவ் சொல்லிட்டீங்களா? சொல்லத்தானே போறேன், நீங்களும் பார்க்கத்தானே போறீங்க. அதுக்கு உண்டான நேரமும் வந்துருச்சு. பால்சாமி, ஆல்பம் கிடைச்சிருச்சு, நீங்க போட்டுட்டு வந்துருங்க. அப்ப இது பேய பார்த்த செவில்ல அடிப்பியா? ஐயோ, நான் அந்த கூட செவுத்துல அடிச்சது இல்லைங்க. நான் எங்கிருந்து பேய செவுல அடிக்கிறது? நெஞ்செலும்புல நாக்கு வழிப்பேன்னு சொன்னேன். தெரியாம ஒரு ஃப்ளோல சொல்லிட்டு மன்னிச்சிருக்கா. பேய பார்க்கணும்னு ஆசைப்பட்டல. ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே புறப்பட்டு வந்துடுறதா? பாஸ் என்ன இப்படி அலங்கோலமா உட்காந்துருக்கீங்க? நீங்களும் மாயாமாவும் தனியா ரூம்குள்ள ஒதுங்குறப்பவே பயந்தேன் இப்படி ஏதாவது நடக்கும்னு. என்ன நடக்கும்னு? பஞ்சு நெருப்பு பக்கத்துல இருந்தா என்ன ஆகும்? பத்துக்குச்சு. எதிர்ப்பு ரொம்ப பலமோ? பாஸ் இருந்தாலும் உங்களுக்கு இவ்வளவு வேகம் கூடாது. இப்படி வெறித்தனமா சூறையாடி இருக்கீங்க. யாரு? நானு
நீ வேற ஏன்டா நடந்தது தெரியாம இருங்க பாஸ், பேசிட்டு. நான் போய் அண்ணியை சமாதானப்படுத்துறேன். சும்மா இருங்க. ஒரு அழகான பொண்ணை பார்த்தா எந்த ஆம்பளைக்கு தப்பு பண்ணத்தான் தோணும். இப்படி வீணா ஃபீல் பண்றதை விட்டுட்டு பேசாம அவர் கழுத்து நீட்டுங்க. வேற வழியே இல்ல. உங்க மேல விழுந்த கரையை அவர் தான் துடைக்கணும். ஆம்பளைனா தப்பு பண்ணுவீங்களாடா? தாய் மசாஜ் கேள்விப்பட்டிருப்ப, இது பேய் மசாஜ். சாவு. நான் அவனுக்கு கழுத்தை நீட்டணுமா? பேய்கிட்ட போய் பேட்டி எடுத்த இனி உன் போட்டி கேலியாக போகுது. இத முன்னாடியே ஏமா சொல்லல? எங்கடா என்ன சொல்ல விட்ட? டேய், அக்கா இன்னும் முடியலைங்களா? இல்ல கொஞ்சம் ரெஸ்ட் ஆ? நீங்க எடுத்துக்கங்கன்னு சொல்ல வந்தேன். டேய் என்னடா கிழிஞ்சிருக்கு? என்னடா ஆச்சு? பாஸ், நான் எப்போ ஸ்டோர் ரூம்குள்ள வந்தேன்? ரொம்ப பழசா இருக்கேன்னு தூக்கின்னு வந்து போட்டிருப்பாங்க. டேய் இந்த வீட்டில் என்னென்னமோ நடக்குதுடா. இப்போதான் நமக்கு லெவல் 1 ஆரம்பிச்சிருக்கு. லெவல் 2 ஆரம்பிக்கிறதுக்குள்ள இந்த வீட்டை விட்டு ஓடி. இந்த காலத்துல போய் ஆவி கிவின்னு பயந்துக்கிட்டு நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லைனா இதை கையால தொட்டுட்டு எல்லாம் அவளை பாருங்க. என்னப்பா என்ன பாருங்கன்னு சொல்றேன்ல. சொன்னா கேட்டியா? அண்ணா முறைக்கிறாரு பாரு. நானும் வரலப்பா, உன் தங்கச்சி தான் இப்போவே டிஸ்சார்ஜ் பண்ணுங்கன்னு அடம் பிடிச்சி கூட்டிட்டு வந்துட்டா. அதுக்காக நடுராத்திரியில நீ ஆஸ்பத்திரி போய் கூட்டு என்னை வரணும். விடவா ஹாஸ்பிட்டல்ல இவரை பெருசா பாத்துக்க போறாங்க? உனக்கு முரளி முக்கியம், எனக்கு என் தங்கச்சி தான் முக்கியம். என்னப்பா இது? வேற ஏதோ பொண்ணோட உருவெல்லாம் தெரியுது. அவ தான் நான் சொன்ன செல்வி. பொண்ணுன்னா பேய் இறங்கன்னுவாங்க, ஆனா பொண்ணுக்குள்ளேயே பேய் இறங்கியிருக்கே, எதுக்கு? அவ வந்ததே முரளிக்காக. இன்னைக்கு ராத்திரி அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டா அப்புறம் நிரந்தரமா அவ மாதவி உடம்புலேயே தங்கிடுவா. அது நடக்கக்கூடாது. ஏன்பா இந்த விஷயத்தை எங்ககிட்ட சொன்ன மாதிரி முரளிக்கிட்டே சொன்ன மேட்ரு முடிஞ்சதுல? அது முரளி உயிருக்கே ஆபத்து. அது மட்டும் இல்லை, இந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சிருச்சுங்கிறது அவளுக்கு தெரிஞ்சா கூட நம்ம எல்லா உயிருக்கு ஆபத்து. செல்வியோட ஆவி எப்படி தடுக்கிறதுன்னு பெரிய சாமியார்ட்ட கேட்டு வரேன். அது வரைக்கும் அவங்க சேராம நீங்க தான் பார்த்துக்கணும். எதுக்கு சாமியார் எல்லாம்? நீங்க எங்க கூடயே இருங்க. நம்ம எல்லாருமா சேர்ந்து அவங்கள சேர விடாம பண்ணிடலாம். அவங்க சேரலைன்னாலும் பிரச்சனை தான். விடிஞ்சா சூரிய கிரகணம், அதுக்குள்ள அவரோட ஒன்று சேர்ந்துட்டா நிரந்தரமா தங்கிடுவேன். ஒருவேளை இது நடக்கலைன்னா விடியறதுக்குள்ள முரளியை கொண்டுடுவேன். இங்கே கிடைக்காத வாழ்க்கைய நாங்கள் அங்கே வாழ்ந்துப்போம். அவன் நினச்சது நடந்துச்சுன்னா மாதவி நமக்கு எப்பவும் கிடைக்க மாட்டா. என் தங்கச்சியோட வாழ்க்கை, முரளியோட உயிர், இது ரெண்டும் உங்கள் கையில். பாஸ், அப்ப பேய பிரிச்சிருவோமா? ஏதோ பாயை பிரிகிற மாதிரி சாதாரணமாக சொல்கிற. ரொமான்ஸ் மேட்டரில் மனுஷனை டிஸ்டர்ப் பண்ணாலே பேய் கோவம் வரும். பேயை டிஸ்டர்ப் பண்ணால் அதுக்கு எவ்வளோ கோவம் வரும். இன்னைக்கு எத்தனை பேர் பேய் இற வாங்க போகிறானுங்களோ. என்ன பாஸ், அவங்கள பிரிக்கிறேன்னு சொல்லிட்டு பாலில் பேதி பவுடர் கலக்குறீங்க? பிரிக்கிறதுக்கு பேதி பவுடரை கலக்காம பின்ன பான்ஸ் பவுடரை கலப்பாங்க. இதை 2 பேரும் குடிச்சாங்கன்னா எங்க இருந்து பெட்ரூம்ல இருக்கிறது, பாத்ரூம்ல இருக்கவே டைம் சரியா இருக்கும். சூப்பர். ஆனா எனக்கு ஒரு டவுட். என்ன? பேய்க்கு பேதி ஆகுமா? நல்ல டவுட். இதை பேய்கிட்ட கொடுத்துட்டு அதுகிட்ட கேட்டு வந்து. இத்தனை பேர் இருக்கும்போது நான் மட்டும் எதுக்கு பேய்கிட்ட போனோம்? ஒரு பேய் இன்னொரு பேய் ஒன்றும் பண்ணாது, அதனால தான் ஒன்று எடுத்துட்டு போக சொல்றேன். ஐயா, நான் தனியா போக மாட்டேன். வாங்க கும்பலா போலாம். இப்போ நீ எடுத்துட்டு போல, இந்த பாலை உன் புருஷன்ட்ட கொடுப்பேன். இதையே மசாலா பால்னு உனக்கு கொடுத்து நச்சரிப்பான். பரவாயில்லையா? இந்தா. அதுக்கு பேயே போ 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 போ. ஆல் தி பெஸ்ட் அத்தை. கொடுக்கும்போது கேர்ஃபுல்லா கொடுங்க. ஒருவேளை கண்டுபிடிச்சிருச்சுன்னா அப்படியே தோட்டத்து பக்கம் ஓடிடுங்க. நல்ல ஐடியா. நீ கூட போமா. போ 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 போ. பேய் முடிய பூச்சின்னு எல்லாம் சண்டை போட்டுங்க.
பட்சத்துல ஆனா என்ன போய் பேயுக்கு பால் வைக்க சொல்றாங்களே. என்ன மேடம் வர மார்க்கமா இருக்கீங்க? இந்த நாளுக்காக தான் இத்தனை காலமாக காத்துட்டு இருந்தேன். என்னத்த படுக்கிறதுக்கு முன்னாடி 2 பேரும் ஒரு கிளாஸ் பால் குடிச்சிட்டு படுங்கப்பா. இப்போதானே மாமா சொம்பு நிறைய பால் கொடுத்தாரு. அது சாதாரண பால், இது ஸ்பெஷல் பால். எவ்வளவு பால் தான் குடிக்க முடியும்? அத்தைக்காக ஒரு கிளாஸ் குடிப்பா. Please, வேண்டாம். குடிப்பா வேண்டாம் அத்தை. ப்ளீஸ். அதான் வேண்டான்னு சொல்றாருல. என்ன சத்த? அத்தை அது வந்து மாமாக்கு மண்டையில அடிபட்டதுல இருந்து அத்தை இப்படி ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. சாரி. வாங்க அத்தை, வாங்க. ஏய் சாரியில பால் கொட்டுருச்சு, போய் மாத்திக்க. என்னாச்சு? பால் கொடுத்தீங்களா? பேய் பாத்ரூம் போயிடுச்சா? நல்ல ஐடியா கொடுத்து மாட்டி விட பார்த்தேன். அத்தை பாலை கொட்டிட்டாங்க. சின்ன விஷயம் சொதப்பிட்டு வந்து நிக்கிறத பாரு. என்ன பாக்குற? பண்றதையும் பண்ணிட்டு பேட்டரி போன பர்மா பொம்மை மாதிரி மூஞ்சா பாரு. நெஞ்சு வலியா? கொஞ்சம் சீக்கிரம் வாயே. என்ன உனக்கு நெஞ்சு வலியா? எனக்கு இல்லடா, உனக்கு தான்டா. உனக்கு இல்ல. ஐயோ, இங்க ஒருத்தன் நெஞ்சு வலியில நெஞ்சு வலி செத்து என்கா? போறான். என்ன சொல்றீங்க? ஈசுக்கு நெஞ்சு வலியா? ஈசுக்கு இல்ல, எங்க பாஸுக்கா. சொதப்பிராதையா, கம்மன்றியா? சும்மா இரு. ஒருத்த சாவ கடக்குறா, அவனை காப்பாத்தாம இருக்க சொல்றியா? ஒரு சமைக்காரனோட அருமை இன்னொரு சமைக்காரனுக்கு தான் தெரியும். என்னடா பண்ற? வாயோட வாய் வச்சு ஊத போறேன். ஃப்ளையிங் கிஸ் கொடுத்தாலே பெனாயில் ஊற்றி கழுவணும். இதுல லிப் டு லிப்பா? இந்த வாயோட குடும்பம் நடத்தி எப்படிமா குழந்தை பெத்த பருமா? முரளி, முரளி நெஞ்சு வலி வந்துருச்சுமா. சீக்கிரம் தூக்குமா, டாக்டர்ட்ட கூட்டிட்டு போலாம். சீக்கிரம், சீக்கிரம். ஐயோ, சீக்கிரமா. யப்பா, இவனை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் ECG ஸ்கேன், எக்ஸ்ரே, ஜெராக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. பின்னாடியே வந்துட்டு இருக்கோம். கொஞ்சம் பொறுத்துக்கப்பா, சீக்கிரம் போயிடலாம். முடியலையே. ஐயோ, நான் போக மாட்டேன். நான் வர மாட்டேன். நான் வர மாட்டேன். நான் பால் போக பொங்கி மாட்டேன். வரும்போது பானை உடைச்சிடாத. சமாளி. நான் தான் கிடைச்சேன். நான் போக மாட்டேன். நான் போக மாட்டேன். நான் போக மாட்டேன். நான் கூட நெஞ்சு வலி நினைச்சேன். கேஸ்ட்ரிக் ட்ரபிள். சரியாயிடுச்சு. வாங்க போய் படுக்கலாம். வாங்க 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 வாங்க, எல்லாரும் உள்ள வந்துருங்க. போய் படுக்கலாம். நல்ல சான்ஸ் மிஸ் பண்ணிட்டான். நல்ல சான்ஸா? இன்னும் தோனி கூட தோசை சாப்பிட்றதுக்கு சான்ஸ் கிடைச்சது. ஜீப் ஓடுறது பேய்மா, போற வேலையை போட்டு தள்ளிட்டு இருக்கோம். இப்படியே எல்லாரும் பேசிட்டு இருந்தா இப்படி சீக்கிரம் ஏதாவது யோசிங்க. இப்படி சொல்லிட்டா நீ எதுவும் யோசிக்க வேண்டியது இல்லைல்ல? பொட்டு பூவு என்ன இப்படி ஆளே கிராமத்து பொண்ணு மாதிரி மாறிட்ட? இப்படி இருந்தா தானே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க அண்ணன் பையன் பேய்க்கு வாக்கப்பட போறானே, ஏதாவது பண்ணியா பால்சாமி? கெட்ட பையன் சார் இந்த பால்சாமி. இது ஏன் சொல்லிட்டு எதையும் செஞ்சிடாத. நான் நேரா முரளி ரூமுக்கு போறேன். வர்றவங்க வாங்க. உங்களை தனியா அனுப்புற அளவுக்கு நான் ஒன்றும் கையால் ஆகாதவன் இல்லை. நம்ம எல்லாரும் மொத்தமா போய் பேய் அட்டாக் பண்ணலாம். ஆனா ரொம்ப கேர்ஃபுல்லா அட்டாக் பண்ணணும். பேய்க்கு எதெல்லாம் பார்த்தா பயமோ அதெல்லாம் முதல்ல நம்ம கையில எடுத்து வச்சுக்கணும். செருப்பு. நல்ல ஐடியா தானே? அது செருப்புன்னா அதுக்கு பயன்னு சொல்ல வெரி வந்தா. குட். நெக்ஸ்ட். சாமி படம், தொடப்பு கட்ட. குங்குமம் எலுமிச்சம் விபூதி. Then why wait? Take all the weapons. ஐயனாரே, ஐயனாரே. இனி நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாது. யோ, தூக்கியா, தூக்கியா. அப்போ என்ன வச்சு பிள்ளையார் சொல்லி போடுங்க.